தமிழ்நாட்டு மக்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 75 டேஸ் ஸ்டடி பிளானர் பார்க்க போகிறோம். தமிழ் ப்ளஸ் ஜிஎஸ் ப்ளஸ் மேக்ஸ் மூணுத்தையும் ஒரே ஸ்டடி பிளானராக கொண்டு வந்திருக்கேன். 75 டேஸில் எப்படி கரெக்டாக படித்து முடிக்கணுன்றது இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? ஏப்ரல் 28 ஸ்டார்ட் பண்ணி ஜூலை 11 வரையும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி ரிலீஸ் ஆயிடுச்சு. அதில் ஜூலை 12 எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏப்ரல் 28 அதாவது நெக்ஸ்ட் மண்டே அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஜூலை 11 வரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்க போகிறீங்க. காம்பேக்டாக படிக்க போகிறீங்க. டெய்லி ஒரு 6 ஹவர்ஸ் எனக்காக ஒதுக்கித்தாங்க. இந்த பிளானர் படி டெய்லி 6 ஹவர் படித்தா போதும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் அழகாக அந்த 3985 வேக்கன்சிக்குள்ளே உங்களால் போக முடியும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ முடிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் பிளான் தெரியும். அந்த 75 டேஸ் என்ன பண்ணணுன்றது உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் எப்போதுமே படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறள் யோசிச்சு பார்ப்பேன். அது என்ன திருக்குறள்னா, தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சித்தன் மெய்வருத்த கூலி தரும். ஓகேவா? இந்த குறள் தான் உங்களுக்கு எப்போதுமே மைண்டில் ஞாபகம் இருக்கணும். கடவுள், சூழ்நிலை எது உங்களை எதிர்த்தாலும் உங்களோட முயற்சி மட்டும்தான் உங்களுக்கான பலனை உங்களுக்கு அள்ளித்தரும். அதான் இந்த குறளோட மீனிங். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். இவ்வளோ வேக்கன்சி தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் துவண்டு போயிடக்கூடாது. ப்ராக்டிஸ் மூலயமா நீங்கள் உங்களை வின் பண்ண முடியும். அந்த 3985 பேர்த்தில் நானும் ஒருத்தன், நான் கண்டிப்பாக வேலைக்கு போவேன் அப்படின்ற ஒரு பிடிவாதம் உங்களுக்குள்ளே இருக்கணும். ஸோ ஓகே, இப்போ என்ன ஸ்டடி பிளானருக்குள்ளே போயிடலாம். நம்மளோட டார்கெட் 1 என்னென்னா, டாபிக் வைஸ் நம்ம படித்தே ஆகணும். ஓகே, அதில் தமிழ் டெய்லி 3 ஹவர்ஸ் அண்ட் ஜிஎஸ் 2 ஹவர்ஸ், மேக்ஸ் 1 ஹவர். ஓகேவா? டோட்டல் 6 ஹவர்ஸ் நீங்கள் டெய்லி ஒதுக்கியே ஆகணும். நீங்கள் அப்போ தான் இந்த 75 டேஸில் உங்களால் ரிவிஷன் பண்ணி முடிக்க முடியும். புதுசாக படிக்கிறவங்களாலையும் இந்த பிளானரை படிக்க முடியும், படித்து முடிக்க முடியும். அந்த மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த பிளானரை ஃபாலோ பண்ணுங்கள். டே 1 தமிழ் ஆங்கில சொல் 6ஆம் வகுப்பு, அது ஒரு டாபிக். அண்ட் அகர வரிசைப்படி இந்த கலைச்சொல் அது ஒரு டாபிக். அண்டு இலக்கணம் ஒரு டாபிக். அண்டு இந்த யூனிட் 7 இருக்குது பார்த்தீங்களா, திருக்குறள், அறநூல்கள், தமிழ் பணி தொடர்பான செய்திகள். அந்த யூனிட்லேருந்து டெய்லி ஒரு டாபிக் கவர் ஆகிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். 3 ஹவர்ஸ் படிக்கிறீங்க. இந்த 4 டாபிக்ஸ் 3 ஹவர்ஸ் படிக்கிறீங்க. ஈஸியாக படித்து முடிச்சாலும், ஏற்கனவே படிக்கிறவங்க ஈஸியாக படிச்சலாம். புதுசாக படிக்கிறவங்க 3 ஹவர்ஸில் இதை படிக்க முடியும். ஸோ இந்த திருக்குறள்களாம் நாங்கள் ஒன்லைனர் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பாலிட்டி தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதில் அதிகமான மார்க் கேட்குறாங்க. ஸோ ஜிஎஸ் 2 மணி நேரம் டெய்லியும். அப்போ அந்த 2 மணி நேரத்தில் எவ்வளோ படிக்க முடியும்? 2 டாபிக் அண்டு 1 மணி நேரத்துக்கு ஒரு டாபிக் அப்படின்னு 2 டாபிக் நான் கொடுத்துருக்கேன். ஜிஎஸ்க்கு ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்க்கு ஒரு டாபிக் தான் டெய்லியும். அண்ட் அந்த ஒரு டாபிக் 3 டேஸில் கண்டினியூ ஆகிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஒரு டாபிக்கு 3 டேஸ் நீங்கள் பார்ட் பை பார்ட்டாக பிரித்து படிக்கணும். ஸோ மேக்ஸ் ஈஸியாக நம்ம முடிச்சலாம். மேக்ஸுக்கு 1 ஹவர் ஒதுக்குங்க டெய்லியும், அதுவே போதும். ஓகே, இப்போ அதே மாதிரி டே 2 டே 3 ஒரு 6 நாள் படிக்கிறீங்கன்னா, 7ஆவது நாள் கண்டிப்பாக முதல் நாள்லேருந்து 6ஆவது நாள் என்னென்ன படித்தோமோ அதை நம்ம கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணியே ஆகணும். ஸோ ஒரு ஃபுல் டே உங்களுக்காக ரிவிஷன் ஒதுக்கியிருக்கேன். இதையும் நீங்கள் 6 ஹவர்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு டே 1லேருந்து டே 6 என்ன படித்தோமோ அதை ரிவிஷன் பண்ணி முடிக்கிறீங்க. ஒரு தவ மாதிரி இருந்து நீங்கள் கண்டிப்பாக இதை படித்தே ஆகணும். நெக்ஸ்ட் இயர் எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் நெக்ஸ்ட் இயர் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. ஸோ இப்போ விட்டு அடுத்து 2027 அதை மைண்டில் வச்சுக்கோங்க. புது சிலபஸ் வேறு வரும். ஸோ ஓகேவா? அதையும் நம்ம மைண்டில் வச்சுட்டு, ஸோ இதான் நம்ம கடைசி அட்டம்ப்ட்டுன்னு நம்ம கண்டிப்பாக இதில் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற வெறியோடு நீங்கள் படிங்க. இந்த 75 நாள் உங்களுக்கான நாள். நீங்கள் அம்மா, அப்பா, தம்பி, தங்கச்சி, ரிலேஷன் எது வேணும் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்டாக எக்ஸாமுக்கு படிங்க. கண்டிப்பாக உங்களோட ரிசல்ட் வரும்போது நீங்கள் ஜாலியாக இருப்பீங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு உங்கள் லைஃப் ஹாப்பியாக நிம்மதியாக ட்ராவல் ஆகும். அதை இந்த எக்ஸாம் நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணி ஆகணும். ஸோ ஓகே, இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் ரிவிஷன் இந்த மாதிரி நான் மொத்தமாக கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ 14ஆவது நாள் ஸோ டே 8லேருந்து டே 13 வரைக்கும் என்ன படித்தோமோ அதை ஒரு ஃபுல் ரிவிஷன். இந்த மாதிரி நம்ம படிக்க அப்படியே ரிவிஷன் பண்ணிகிட்டே வந்தோம்னா எதுவுமே நமக்கு மறக்காது. ஸோ இந்த பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, திருக்குறள் அண்ட் திருக்கடுகம், இந்த அறநூல்கள், திருக்கடுகம், இன்னான் 40, சிறுபஞ்சமூலம் எல்லாத்துக்குமே நாங்கள் ஒன்லைனர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய்ட்டு
போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். டெலிகிராம் சேனலில் மேலே இருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் பொறுமையாக வந்து சர்ச் பண்ணி மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் போய்ட்டு இந்த ஒன்லைனர் மெட்டீரியல் யூஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து ஒன்லைனர் மெட்டீரியல் வந்து புக்கில் இருக்கிறது, வெப்சைட்டில் இருக்கிறது, அவுட் சோர்ஸ் எல்லாத்தையும் கலந்து அந்த ஒன்லைனர் மெட்டீரியல் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதை மட்டும் படித்தாலே போதும், வேறு எதுவும் நீங்கள் படிக்க தேவையில்ல. ஸோ வந்து கன்சிஸ்டண்ட்டாக படிங்க, டெய்லியும் படிக்கணும். இதான் வந்து மெயின். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்கு கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும், ரிவிஷன் பண்ணணும். இதான் வந்து மெயின். ஸோ வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு ஃபுல் ரிவிஷன். தமிழில் வந்துட்டு ஒரு 3 டாபிக், ஒரு டாப்பிக்கு 3 ஹவர்ஸு, அண்டு ஜிஎஸ்சில் வந்து டெய்லி 2 டாபிக்ஸு, அதுக்கு வந்து 2 ஹவர்ஸு, அண்டு ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்க்கு வந்து டெய்லி 1 ஹவர். அந்த மாதிரி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இந்த பிளானரை வந்து நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 16 டேஸ்லேயே வந்து பாலிட்டி முடிஞ்சு, அண்ட் ஜிஎஸ் வந்து நெக்ஸ்ட் வந்து எக்கனாமி வந்து 17th டேயில் வந்து ஸ்டார்ட் பண்ணுது. அதாவது 14/5 வெட்னஸ்டே. ஓகே, அப்போ மே 13க்குள்ளே நீங்கள் பாலிட்டி முடிச்சிடுறீங்க. தமிழில் வந்து யூனிட் 7ல் திருக்குறளை முடிச்சிடுறீங்க, அண்டு அறநூல்கள் தொடர்பான செய்திகளை முடிச்சிடுறீங்க. இலக்கணம் வந்து ஒரு 16 டாபிக் முடிச்சிடுறீங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து அப்படியே வந்துகிட்டே இருக்குது. தமிழ் ஆங்கில சொல் வந்து பழைய புத்தகமும் பார்க்குறீங்க, புது புத்தகத்தையும் பார்த்து முடிச்சிடுறீங்க. நெக்ஸ்ட் வந்து எக்கனாமி வந்து எப்போ முடிக்கிறீங்கன்னா 30th டே வந்து முடிக்கிறீங்க. என்னைக்குன்னா வந்து 27/5 டியூஸ்டே வந்து அன்றைக்கி வந்து எக்கனாமியை வந்து முடிச்சிடுறீங்க. ஸோ பாலிட்டிலேருந்து 20 கொஷின், எக்கனாமிலேருந்து 20 கொஷின், 40 கொஷின் உங்கள் கையில் அப்படின்னு வந்து நினச்சிக்கிறீங்க. யூனிட் 7 வந்து ஃபுல்லாக வந்து இந்த 30 நாளுமே முடிஞ்சிடும். அண்ட் இலக்கணம் டாப்பிக்கும் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒரு நாள் ஒரு டாபிக்ங்கிற மாதிரி 30 டாபிக் வந்து இலக்கண டாபிக் முடிச்சிருப்பீங்க. அண்ட் ஆப்டிடியூட் ரீசனிங் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து முடிச்சுட்டே வரீங்க. கன்சிஸ்டண்ட்டாக வந்து இதை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும். இந்த பிளானர் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து மறக்காமல் வந்து இந்த பிளானரை வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த பிளானர் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிடுவோம். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் போய்ட்டு நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பிளானரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேறு ஒன்றும் இல்லை, நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் டு ரிவைஸ் அப்படின்னு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி வந்து ஒரு வீடியோ வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். பாலிட்டிக்கு தனியாக, எக்கனாமிக்கு தனியாக, ஜாகிரபிக்கு தனியாக. ஸோ அதோட வீடியோ லிங்க்கும் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதை படித்தாலே போதும். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் படிக்க தேவையில்ல. அந்த டாபிக்ஸ் வந்து எக்ஸாமில் எங்கெங்கெல்லாம் கேட்குறாங்க அதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். டார்கெட் 1 எப்போ முடியுதுன்னா நமக்கு வந்து 63வது நாள் வந்து முடியுது. எப்போனா 29/6/2025. அப்போ ஜூன் 29/6/25 சண்டே அன்னைக்கு நீங்கள் இந்த ஃபுல் சிலபஸை வந்து படித்து முடிச்சிடுறீங்க. ஓகேவா? இன்னும் நமக்கு ஒரு 10 நாள் கிட்ட இருக்குது. ஸோ அதில் வந்து டார்கெட் 2, நம்மளோட டார்கெட் 2 என்னென்னா ஃபுல் ரிவிஷன் பண்ணணும். டெய்லி வந்து இதுக்கு வந்து 8 ஹவர்ஸ் எடுத்துக்கணும் ஃபுல் ரிவிஷனுக்கு. அண்ட் 64th டே எப்போ 37/25. ஓகேவா? இந்த டேட்லேருந்து ஃபுல் ரிவிஷன், கண்டினியூஸ் ஃபுல் ரிவிஷன் வந்து பண்ணணும். டெய்லி 8 ஹவர்ஸ் எடுத்துகிட்டு ஃபுல் ரிவிஷனும் பண்ணணும். ப்ளஸ் மேக்ஸ் வந்து டெய்லி வந்து பார்த்துக்கிட்டே வரணும். ஸோ அப்போ அந்த 64வது நாள்லேருந்து 75வது நாள், அதாவது 11/7/2025 ஃப்ரைடே வரைக்கும் வந்து நீங்கள் வந்து ஃபுல் ரிவிஷன் பண்ணுறீங்க. டோட்டலாக வந்து ஒரு 10 டேஸ் 11 டேஸ் வந்து ரிவிஷன் பண்ணுறீங்க. ஃபுல் ரிவிஷன் பண்ணி முடிச்சுட்டு 12th வந்து நமக்கு எக்ஸாம். ஸோ ஓகேவா? அப்போ 12th வந்து அழகாக வந்து எக்ஸாம் போயிட்டு காமன் கம்போஸ்டாக வந்து எக்ஸாம் வந்து போயிட்டு எழுதிட்டு வந்துடலாம். கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணலாம். மறக்காமல் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோ பதில் சந்திக்கிறேன். நன்றி.